ஸோ இந்த கோவிலில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் இருக்க 2 பில்லர் பார்த்தீங்கன்னா கீழே படாதான். ஸோ தரையில் படாமல் தரைக்கும் அந்த பில்லருக்கும் கேப் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ரிப் டே 10ல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அதியமான் அவரோட கோட்டைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதியமானும் ஔவையார் அவங்க இருக்க மாதிரி ஒரு ஸ்டாச்சு ஒன்று வச்சுருக்காங்க. ஏன்னா பிரச்சனை என்ன பெட்ரோல் இல்லைங்களா? இல்லை பெட்ரோலுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகல. அங்கே கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் ஒன்று வச்சிருக்காங்க வியூ பாயிண்ட் மாதிரி. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காலபைரவர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த மியூசியமோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்டோர் வச்சிருக்காங்க. நீங்களா என்ன பண்றீங்க? I'm a traveler. ஓ டிராவல்ஸ் வச்சிருக்கீங்களா? டிராவலிங். நீங்க செம்ம ஸ்பீடா போவீங்களோ? இல்ல, not racing, just traveling. ரெண்டுத்துக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம்? நீங்க ஓட்டும்போது ரோட்டை மட்டும் பார்த்துட்டு ஓட்டுவீங்க. ஓகே. நாங்க அப்படியே சுத்தி இருக்கிற உலகத்தையும் பார்த்துட்டு ஓட்டுவோம். எங்க மொத்த டிராவலே ஒரு டெஸ்டினேஷன் தான். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு செம்மையா வரல. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ரிப் டே 10ல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 8 டிஸ்ட்ரிக்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா 9 டிஸ்ட்ரிக்ட். தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் பார்த்தா ஒக்கானிக்கல் தான் ஞாபகம் வரும். ஒக்கானிக்கல் தாண்டி பார்த்தீங்கன்னா தருமபுரி நிறைய ஏரியா இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ஸோ அதான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அதியமான் அவரோட கோட்டைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா அதியமான் அவர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அதியமான் அவர் தான் பார்த்தீங்கன்னா தருமபுரியை வந்து அந்த காலத்தில் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ வந்து அதுக்காக வந்து இங்கே ஒரு கோட்டை வந்து வச்சிருக்காங்க. அவர் இருந்ததான் வந்து கண்டறியப்படுற ஒரு கோட்டை வந்து இங்கே வச்சிருக்காங்க. ஸோ அது உள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தருமபுரியில் இருக்க டூரிஸ்ட் பிளேஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நாளைக்கு வந்து ஒக்கானிக்கல் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம வந்து 2 days ஸ்டே பண்ண போகிறோம். உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் என்ன மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். நம்ம அதியமான் கோட்டைக்குள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து என்ட்ரி ஃபீஸ்லாம் எதுவும் வாங்குறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் சொல்ல பார்த்தீங்கன்னா கவுண்டர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பைக்ஸ் வந்து நிற்கிது. இங்கே பக்கத்தில் காலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். பசங்க ஃபுல்லாக வந்து இங்கே இருக்காங்க காலேஜ் பசங்க. பொதுவாக டூரிஸ்ட் பிளேஸில் கட்ட டிஸ்ட்ரிக்ட் காலேஜ் பசங்க உட்காந்து கல்ல போகிறத நான் பார்க்க முடியும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நிறைய பேருக்கு வந்து படிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ மேலே போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அதியமானும் ஔவையார் அவங்க இருக்க மாதிரி ஒரு ஸ்டாச்சு ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து எது நினைவூட்டுற மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதியமான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாகாத வரமாக இருக்கிறதுக்கு ஒரு பழம் ஒன்று கட்சி தான். சாப்பிட்டா வந்து சாகாத வரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஔவையார் கொடுத்துட்டாராம். ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோட்டை உள்ளே இருக்குது. பட் அதெல்லாம் வந்து க்ளோஸில் இருக்குது. உள்ளே போக முடியுமான்னு தெரியல. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குதான். ஸோ அதனால் வந்து யாரையும் உள்ளே அலோவ் பண்ணுறது இல்லையா. ஒரு 3 monthsஸாகவே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெளியில் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சுற்றி போய் எடுத்துக்கோங்க வீடியோஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை மாதிரிலாம் இல்லை. இந்த இடத்துல வந்து அவர் வாழ்ந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக வந்து அவர் மெமரியபிளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருப்பி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கட்டினதுலாம் கிடையாது. ஸோ இப்போ வந்து கட்டின மாதிரி தான் இருக்குது. ஒரு மெமரியல் மாதிரி கட்டியிருக்காங்க அவ்வளோதான். ஸோ அந்த காலத்தில் இந்த கோட்டைலாம் கிடையாது. அதுதான் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கோட்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா அதியமான் கோட்டம் அப்படின்னு வச்சிருக்காங்க. கோட்டை அப்படின்னு வைக்கிறது கிடையாது. பட் எல்லாம் சொல்லும் போது நிறைய பேர் அதியமான் கோட்டை தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ உள்ளே போக முடியல. உள்ளே நான் வந்து வீடியோவில் எடுத்து காமிச்சிருப்பேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் மாதிரி தான் இருக்குது. வேறு எதுவும் உள்ளே இப்போதைக்கு இல்லை. ஸோ வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேறு ஏதாவது வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் போய் பார்க்கலாம் கைஸ். ஏன்னா பிரச்சனை என்ன பெட்ரோல் இல்லைங்களா? இல்லை பெட்ரோலுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகல. எங்கே போகணும் நீங்கள்? தலைமையில் நான் இதுக்கு நடந்து வரேன் ஏற்கனவே. இப்போ இது எங்கே போகிறீங்க? பட்டறையானு வண்டி அங்கே தான் வாங்கிச்சியா? டோக் பண்ணுறீங்களா? கைஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாகாவதி டேமுக்கு தான் வந்திருக்கோம். இந்த டேம் பார்த்தீங்கன்னா தருமபுரி மெயின் பஸ் ஸ்டாண்டில் 25 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. டேமில் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அங்கே கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் ஒன்று வச்சுருக்காங்க வியூ பாயிண்ட் மாதிரி. ஸோ அங்கே கூட நின்று பார்க்கலாம். பட் தண்ணி நிறைய இருந்தால் தான் வந்து அங்கேருந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும். பட் இப்போலாம் வந்து எங்கேருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் தெரியும். ஸோ பாருங்கள் ஃபுல்லாகவே செடி கொடியாக தான் இருக்குது. தண்ணி வந்து ரொம்ப தூரத்தில் தான் இருக்குது. ஸோ தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் கைஸ் இருக்குது. ஸோ இந்த டைமில் ஜனவரி மாதமே வந்து டேமில் வந்து இப்படி தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா ஏப்ரல் மேலெலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. ஏன்னா தான் வந்து சென்னையிலலாம் அதிகமாக மழை பெஞ்சாலும் அதை நான் ஒழுங்காக சேமித்து வைக்க மாட்டோம். ஸோ அப்போ வேஸ்ட்டாக போய் கடலாம் கலகுது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பிளேஸ் போய் நான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காலபைரவர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தீங்கன்னா கோட்டை கோவிலுக்கு அப்புறம் இந்த கோவில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே கோவிலில் பார்த்தீங்கன்னா கேமரா எதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபோனில் எடுத்து உங்களுக்கு நான் காட்ட பார்க்குறேன். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் அப்படி இருக்குது.
பார்த்தீங்கன்னா காலபைரவர் கோயில் வந்து பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தருமபுரியிலே ஸ்டோன் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அங்கேயே நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க ஹீரோ ஸ்டோன் சைட் மியூசியம் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த மியூசியம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவும் கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லையும் பார்த்தீங்கன்னா லீவு. ஸோ உள்ளே பார்க்கலாம் என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ வாங்குறாங்க, மியூசியமில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மியூசியமோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்டோன் வச்சுருக்காங்க. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து 5 ரூபாவும் சின்ன பசங்களுக்கு 3 ரூபாயும் வாங்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 30 ரூபா வாங்குறாங்க. வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 100 ரூபா வாங்குறாங்க. ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு கேமராவில் பார்த்தீங்கன்னா 100 ரூபான்றது ரொம்ப அதிகம் தான். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஃபோனில் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் இந்த மியூசியமில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதை ஆட் பண்ணியிருப்பேன், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டை கோவில் அங்கே தான் போக போகிறோம். ஸோ அந்த பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி டே 1 எக்ஸ்ப்ளோரில் வந்து லாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒக்கானிக்கல் போக போகிறோம். ஸோ ஒக்கானிக்கல் போய் அதையும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கோட்டை கோவில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க போகலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரியிலே ஃபேமஸான கோட்டை கோவில்ங்கிற பிளேஸ் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த கோவிலில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் இருக்க 2 பில்லர் பார்த்தீங்கன்னா கீழே படாதான். ஸோ தரையில் படாமல் தரைக்கும் அந்த பில்லருக்கும் கேப் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கோவில் வந்து ஒரு சின்ன கோவில் தான், பட் இதுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இந்த கோவில். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கோவிலில் சென்டரில் சாமி இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த 2 பில்லர் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம். அது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் அளவுக்கு தான் இருக்குது. கண்ணால் பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே தெரியாது. ஸோ ஒரு பேப்பர் நடுவில் வந்து இப்படி விட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஸோ அந்த கேப் இருக்குது வந்து தெரியும். ஓகே கைஸ், நம்ம தருமபுரியோட டே 1 எக்ஸ்ப்ளோர் வந்து இதோட வந்து கம்ப்ளீட் ஆகுது. டே 2ல் நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒக்கானிக்கல் போக போகிறோம். ஸோ ஒக்கானிக்கல் போய் ஒக்கானிக்கல் ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் பார்த்தீங்கன்னா டே பை டே நான் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன், நான் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணி உங்கள் ஊரில் இருக்க டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் சொல்லி என்னை சஜஸ்ட் பண்ணுங்கள். அது எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஊரோட பெருமை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் இந்த உலகத்துக்கு சொல்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய் கைஸ்.